அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன், என்ன சார் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம் இல்லை சார் எனக்கு இருக்கிற வேலையில் இந்த இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதே வேற ஒரு பக்கத்தில் கையில் பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஃபோனு அப்படின்னா. நான் சொன்னேன், அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுக்கங்க சார் பக்கத்தில் ஹெல்ப்புக்கு, அப்படிலாம் வச்சுக்கணும்னா நான் என் ஒய்ஃபு கிட்ட கேட்கணும் சார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியா தான் இருக்க முடியும். கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதமாக இருக்கிறதுக்கு காரணமே ராஜி தான். சுஹாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ஒரு அழகின்ற ஒரு திமிரு இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக உள்ளது வந்து சுஹாசினிக்கு மட்டும்தான். பார்த்திபன் எனக்கு இன்னைக்கு 50 வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு இன்னைக்கு 50 வயசு அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எல்லா பெண்களும் ஒரு 28 வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க, நம்பரை மறந்துடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. 50 வயசுலயும் ஒரு பெண் வந்து எனக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்போ தன்னுடைய திமிர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு அழகு இருக்கணும். பாரு நான் 50 வயசுல எவ்வளோ அழகா இருக்கேங்கிறது, அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னா அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ். எனக்கு மணிரத்னத்து மேல லவ், மணிரத்னத்துக்கு சுகாசினி மேல லவ், ஏஎஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஈக்குவல் டு சி, தென் ஏஎஸ் ஈக்குவல் டு சி, அந்த மாதிரி. ஸோ